ஒரு ஒளி முதல் எஸ் ஆனது 240 ஹெர்ட்ஸ் மீடியன் கொண்ட ஒளியை கீழே உள்ள படம் ஒன்றில் காட்டப்பட்டுள்ளபடி வெளியிடுகின்றது. ஒரு அவதானி ஓ மற்றும் முதல் எஸ் ஆகியவை புவி சார்பாக வி வேகத்துடன் ஒன்றை ஒன்று நோக்கி நகரும் போது அவதானி கேட்கும் ஒளியின் அதிர்வெண் 288 ஹெர்ட்ஸ் ஆகும். படம் 2 காட்டப்பட்டுள்ளபடி அவதானியும் முதலும் சமனான வேகம் வியுடன் விலகிச் செல்லும் போது பார்வையாளர் கேட்கும் ஒளியின் அதிர்வெண் அல்லது மீடிரன். என்ன சொல்றாருண்டா, ஒரு ஒளி முதல் 240 ஹெர்ட்ஸ் என்ற ஃப்ரீக்வன்சி ஒளி முதல விடுதாம், சவுண்ட வெளியால விடுதாம். முதலாவது படத்தின்படி 2 பேரும் ஒன்றை ஒன்று நோக்கி ஒரே கதியோட வராங்க. ஸோ அந்த டைம்ல அவதானிக்கு 288 ஹெர்ட்ஸ் கேட்டதாம். இப்ப அதே கதியோட 2 பேரும் விலக்கி செல்லும் பொழுது ரெண்டாவது சந்தர்ப்பத்துல அவதானி என்ன ஃப்ரீக்வன்சிய கேட்பார் என்றதுதான் கேள்வி. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், ஒளிமுதல்கள் ஒன்றை ஒன்று, அவதானியும் ஒளிமுதலும் ஒன்றை ஒன்று நோக்கி வரும் பொழுது எங்களுக்கு கேட்கிற தோற்ற மிடியனுக்கான சமன்பாடு F சமன் F நோட் இன்டூ வழியில் ஒளியின் கதி V பிளஸ் V ஒப்சர்வர், அதே மாதிரி V மைனஸ் V சோர்ஸ் என்று வரும். அது எப்படி எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 2 பேரும் ஒன்றை ஒன்று விலக்கி செல்லும் பொழுது F சமன் F நோட் இன்டூ V மைனஸ் V ஒப்சர்வர் கிழக்கு V பிளஸ் V சோர்ஸ் என்று வரும். ஸோ நோக்கி வரும் பொழுது ஃப்ரீக்வன்சி கூடும். ஸோ 240 இருந்தது 288 போனது நியாயம். ஸோ விலக்கி போனா கட்டாயம் ஃப்ரீக்வன்சி குறையும். ஸோ எங்களோட ஆன்சர் 240 விட குறைவா வர வேணும். ஸோ எங்களுக்கு இந்த டேட்டாவை வச்சு 5th ஆன்சரை ரிமூவ் பண்ணலாம். ஸோ உண்மையான மீடியனை விட குறைவா தான் விளங்கும். ரைட். ஸோ ஏனையது 1 2 3 4 என்றதை நாங்கள் செக் பண்ண வேணும். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், 2 பேரும் நோக்கி வரும் பொழுதும் 2 பேர கதியும் ஒன்றுதான், 2 பேரும் விலக்கி போகும் பொழுதும் 2 பேர கதியும் ஒன்றுதான். ஸோ உங்களுக்கு தெரியும், உண்மையான மீடியன் 240, எனக்கு விளங்கினது 280. ஸோ இந்த முதலாவது சமன்பாட்டுல போய் எனக்கு வழியில் ஒளியின் கதியும் இங்க தரல, இந்த கதியினுடைய பருமனும் தரல. ஸோ எதுவுமே தரல. பட் இரண்டாவது அதே பருமன்களை போட்டு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஸோ எனக்கு F நோட் தெரியும், பட் இந்த வழியில் ஒளியின் கதி இவங்கள் அசைகின்ற வேகங்கள் தெரியாம இரண்டாவது சந்தர்ப்பத்துல F காணலாது. ஸோ முதலாவதுல எனக்கு உண்மையான மீடியனும் தெரியும், முதலாவது சந்தர்ப்பத்தை ஒத்த தோற்ற மீடியனும் தெரியும். ஸோ நீங்கள் இந்த சமன்பாட்டை டிரெக்டா இப்படி எழுதலாம். ஸோ F நோட்டை கீழ் எடுத்தீங்கள் என்றால் F-இன் கீழ் F நோட் சமன் என்றே எழுதலாம். ஸோ முதலாவது சந்தர்ப்பத்தை நான் எழுதுறேன். ஸோ எனக்கு விளங்கினது 288 தோற்ற மீடியன் கீழே உண்மை மீடியன் 240 என்ற ரேஷியோ சமன் V பிளஸ் V ஒப்சர்வர். ஸோ இந்த இடத்துல V என்ற சொல் எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுமென்றதுக்காக இந்த இடத்துல வழியில் ஒளியின் கதியை நான் வளமையா V என்று எடுப்போம். ஸோ அவதானிகளோட வேகத்தையே V என்று தாரப்படியினால இந்த இடத்துல உள்ள வழியில் ஒளியின் கதியை நான் ஒரு X என்று எடுக்கிறேன். ஸோ X கீழே X மைனஸ் V என்று போடுவோம். சரி, ரைட். ஸோ உங்களுக்கு இப்போ எக்ஸையும் காண வேணும், வையையும் காண வேணும். ஸோ இந்த இடத்துல நான் வளமையா எல்லா கேள்வியும் ஷோர்ட்டா செய்யறது. ஸோ இதை நான் உங்களுக்கு ஒரு டீசெண்டா செஞ்சா எப்படி செய்யலாம்னு செய்து காட்டுறேன். பிறகு ஷோர்ட்டா எப்படி குயிக்கா விடைக்கு வரலாம்னு சொல்றேன். இப்ப இதுல இருந்து நீங்கள் இதை குறுக்கால பெருக்கி இந்த எக்ஸுக்கும் விக்குமான தொடர்பு எடுக்கலாம். சரிதானே? எடுத்து எக்ஸையும் வியையும் சோல்வ் பண்ணி விடைக்கு வரலாம். அல்லது நீங்க வரலாம், மெட்ஸ் தேவைப்படாது, பிசிக்ஸ் என்று சொல்றது மெட்ஸ் இல்லை. சரியா? ஸோ அல்லது நீங்கள் இப்படி யோசிக்கலாம். ஸோ மேல உள்ள 288 என்று சொல்றது இந்த X பிளஸ் V
கீழே உள்ள 240 என்று சொல்றது இந்த எக்ஸ் மைனஸ் வி. இப்போ நீங்கள் மேல உள்ள ரேஷியோ எக்ஸ் பிளஸ் வி என்று சொல்றது 288 என்று சொல்லலாம். எக்ஸ் மைனஸ் வி என்று சொல்றது 240 என்று சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் என்று சொல்லி இப்படியும் குறுக்கு பெருக்கம் செய்து ஒரு மெட்ஸ்ல போகலாம், அல்லது ஒருங்கமை சமன்பாட்டு எடுத்து எக்ஸையும் வியையும் காணலாம், அல்லது சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா நான் ஒரு விடயம் சொல்றேன், உங்களுக்கு சரியா விளங்குதான்னு திங்க் பண்ணி பாருங்க. இப்ப ஒரு நம்பர் தான் எக்ஸ், ஒரு நம்பர் தான் எக்ஸ், அந்த எக்ஸ்ல இருந்து வி என்று சொல்றதும் ஒரு நம்பர் தான், மேல கூட்டுப்படுகின்ற வி என்று சொல்றதும் ஒரு நம்பர் தான். ஸோ ஒரு நம்பர்ல இருந்து ஒரு குறித்த நம்பரை கழிச்சால் 240 வருது, கழிச்சா 240 வருதுண்டா எக்ஸ் என்று சொல்றது 240 விட கூட. எக்ஸோட ஒரு நம்பரை கூட்டினாத்தான் 288 வருதுண்டா எக்ஸ் என்று சொல்றது 288 விட குறைவு. ஸோ நல்லா திங்க் பண்ணி பாருங்க. எக்ஸ் என்று சொல்றது இது ரெண்டுக்கும் இடையில சென்டர்ல இருக்கும். அந்த சென்டர்ல உள்ள நம்பரோட நீங்க கூட்டுற நம்பரும் ஒன்றுதான், கழிக்கிற நம்பரும் ஒன்றுதான். ஸோ எக்ஸ் என்று சொல்றது இது ரெண்டுக்கும் சென்டர்ல வரும். அப்பதான் நீங்க கூட்டினா 288க்கு போகலாம், கழிச்சால் 240க்கு வரலாம். ஸோ உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு ஒரு சின்ன நாலேஜ் இருந்தா விளங்கி கொள்ளலாம். ஸோ அப்படி என்றா இந்த எக்ஸ் என்று சொல்றது மொத்தமான டிஃபரண்ட் 48. ஸோ அது அரைவாசி 44. ஸோ 48ன்னு 24. ஸோ எக்ஸ் என்று சொல்றது 264 என்று குயிக்கா சொல்லலாம். அதாவது வழியில் ஒளியின் கதி 264 என்று சொல்லலாம். எக்ஸ் என்று சொல்றது சென்டர், அது சென்டரா இருக்க போய்தான், இந்த ரெண்டு நம்பருக்குமான சென்டரா எக்ஸ் இருக்க போய்தான் நீங்க மேல கூட்டுற நம்பரை கூட்டினா 288 வருது, அதே நம்பரை கழிச்சால் 240 வரணுமெண்டா சரியா நீங்க ஒரு சென்டர்ல இருந்தா தான் என்ன பெருமானத்தை கூட்டுறீங்களோ அதே பெருமானத்தை கழிச்சு ஆரம்படுத்த வரலாம். எக்ஸ் 264 கட்டாயம் உங்களோட கதி 24 என்று வரும். இப்படி ஒரு ஐக்கியூல சொல்லலாம். இல்லை என்றா இந்த மெட்ஸை சால்வ் பண்ணி பாருங்க. இது ரெண்டையும் கூட்டலாம், கூட்டினால் இந்த வியும் இந்த வியும் கேன்சலா போயிடும். ஸோ 2x சமன் 288ஐயும் 240ஐயும் கூட்டினால் 528. ஸோ 2x சமன் 528 எக்ஸ் சமன் 264. இது மெட்ஸ், இது மெட்ஸ். மெட்ஸ் வேற, ஃபீலிங் வேற. ஓகே, ஃபீல் த பிசிக்ஸ். ஸோ நீங்கள் இது இந்த இந்த ஐடியா சில பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், கொஞ்சம் ஒரு டெக்னிக் ஒரு ஐக்கியம் இருக்க வேணும். ஒரு கன்ஃபியூஸாக இருந்தால் நீங்கள் இதுக்குள்ள பாருங்க, பட் இது உங்களுக்கு நிறைய இடங்கள்ல ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ 264. ஸோ எக்ஸ் 264 கட்டாயம் வியை பார்த்துட்டே சொல்லலாம், வி 24. ஸோ உங்களுக்கு அந்த கணியத்தை முதலாவது கோவையிலிருந்து எங்களால கெஸ் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து ரெண்டாவது சந்தர்ப்பத்துல எங்களுக்கு இப்ப எஃப் நோட் தெரியும், அதே ஒளி முதல் தான். எஃப் நோட் தெரியும், வி வழியில் ஒளியின் கதி தான் நாங்கள் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கிறோம், எக்ஸும் தெரியும், இந்த கதியும் தெரியும். ஸோ இந்த சமன்பாடுல பிரதியிட்டால் எஃப் வரும். ஸோ எங்களுக்கு ரெண்டாவது சந்தர்ப்பத்துல தோற்ற மீடிரன் எஃப் சமன் உண்மையான மீடிரன் 240 இன்டூ. ஸோ நாங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பா மெட் செய்ய தேவையில்ல, குயிக்கா போடுவோம். ஸோ வழியில் ஒளியின் கதியிலிருந்து ஒப்சர்வர் அசைஞ்ச கதியை கழிக்க வேணும். ஸோ வழியில் ஒளியின் கதி மேல வர வேண்டியது 264, அதுல ஒப்சர்வர் அசைஞ்ச கதி 24. ஸோ 264ல இருந்து 24 கழிச்சிங்கள் என்றால் மேல உங்களுக்கு 240 என்று வரும். கீழே வழியில் ஒளியின் கதி வீட கூட அவதானிட கதியை கூட்ட வேணும். ஸோ அது ரெண்டும் 24 தான். சரிதானே? இந்த வி நோட் விஎஸ்ன்னு சொல்றது இங்க வி 24. ஸோ 264 கூட 24 கூட்டி நீங்கள் என்றால் 288 என்று வரும். இப்படி குயிக்கா பார்த்துட்டு எழுதலாம்.
இல்லை உங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருந்தால் 240 இன்டூ மேலே 264 மைனஸ் 24 கீழே 264 ப்ளஸ் 24 அதைத்தான் நான் ஒன் ஸ்டெப்ல எழுதினது. சரியா? ரைட். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ண வேணும். உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது. இது 240, இது 240 ப்ளஸ் 48 சொன்னா டிரெக்டா 24ஆலேயே சுருக்கலாம். ஸோ 24ஆல சுருக்கினா இது 10 டைம்ஸ், இது 10 டைம்ஸ், இது 12 டைம்ஸ், இது 1, இது 20. ஸோ 20 இன்டூ 10 200 ஹெர்ட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு அது செகண்ட் ஆன்சர் வரும். சரிதானே? ஓகே, செகண்ட் ஆன்சர் வரும். ஃபோர்த் ஆன்சரும் 200 தான், செகண்ட் ஆன்சரும் 200 தான். ஆன்சர் 200 வரும். சரி, அந்த மெட்ஸை கொஞ்சம் விளங்கிட்டீங்களா குயிக்கா ஆன்சருக்கு வரலாம். 32வது படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஏற்றம் பிளஸ் கியூ சுற்றி வரையப்பட்ட மூடிய மேற்பரப்பை கருதுங்கள். ஸோ மூடிய பரப்புன்னு சொன்னாலே கவுசியன் சர்ஃபேஸ். ஸோ கவுசியன் பரப்பு, கவுசியன் பரப்புன்னு சொல்றது ஒரு கற்பனையான பரப்பு. சரிதானே? இந்த மேற்பரப்பின் ஒரு பகுதி ஆரையை கொண்ட ஒரு அரைக்கோளமாம். ஸோ இந்த மேற்பரப்புல மேலே இருக்கிறது ஆரையை கொண்ட ஒரு அரைக்கோளம். மற்றைய பகுதியானது தலைகீழ் உயரம் ஸ்மால் h மற்றும் ஆரை கேபிட்டல் ஆரை கொண்ட வட்ட அடி கூம்பு ஆகும். ஸோ கீழே இருக்கிறது கூம்பு. பிளஸ் கியூ அரைக்கோளத்தின் மையத்தில் வைக்கப்படுகின்றது. கூம்பின் வளைவான மேற்பரப்பு ஊடான தேறிய மின்பாயம். உங்களுக்கு தெரியும், இது ஒரு கடத்தும் பொருளோ அல்லது எந்த விதமான பொருளும் இல்லை. இது ஒரு கற்பனையான மேற்பரப்பு. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு ஏற்றம் இருந்தால் கவுசியின் விதிப்படி அந்த ஏற்றத்திலிருந்து மின்புல கோடுகள் வெளியால வரும். இதெல்லாம் ஒரு கற்பனையான விஷயம், கற்பனை கோடுகள். வெளியால வர மின்புல கோடுகள் ஏற்றம் பற்றி எல்லா திசையிலையும் சமச்சீராகத்தான் வரும். சமச்சீராகத்தான் வரும். 3Dல சொன்னா ரம்புட்டான் மாதிரி இருக்கும். சரிதான், ரம்புட்டான் மாதிரி இருக்கு. ரைட். அந்த ரம்புட்டான்ல நீங்க சரியா இந்த அரைக்கோளத்துல சென்டர்ல வச்சபடியினால இதுல இருந்து வெளியால வர மின்புல கோடுகளோட அரைவாசி மேல உள்ள அரைக்கோளத்துக்குள்ளால போயிடும். ஸோ மிச்சம் அரைவாசி இந்த கற்பனையா நாங்கள் ஒரு கோலமாகவே கருதினம் என்றாலும் சரி, கருதினம் என்றால் மேல அரைவாசி மேல போனால் மிச்சம் அரைவாசி கீழே உள்ள பகுதியினூடாகத்தான் வரும். மிச்சம் அரைவாசி கீழே உள்ள பகுதியினூடாகத்தான் வரும். கீழே உள்ள பகுதியினூடாக வரும் பொழுது இந்த இடத்துல சும்மா அவங்கள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கோலமண்ட மாதிரி கதைக்கிறாரு. அது கோலமா இருந்தாலும் சரி, அல்லது இப்படியான ஒரு சதுரமுகிட அரைவாசியா இருந்தாலும் சரி, அல்லது இப்படியான ஒரு என்ன ஷேப்ல இருந்தாலும் சரி, அது ஒரு கீழே இருக்கிறது ஒரு உருளையா இருந்தாலும் சரி, என்ன ஷேப்பா இருந்தாலும் சரி, மின் பாயம் சொல்றது அதனூடாக செல்லுகின்ற மின்புல கோடுகளோட எண்ணிக்கை. அது என்ன ஷேப்பா இருந்தாலும் சரி, இவர் எவ்வளவு மின்புல கோடுகளை வெளியால விடுறார் என்றது ஏற்றத்திலையும் இருக்கிற ஊடகமும் தான் தங்கும். ஸோ கவுஸ் சொல்றாரு, ஒரு மூடிய மேற்பரப்பினூடாக மொத்த தேறிய மின்பாயம் பை சமன் மூடிய மேற்பரப்புல உள்ள மொத்த தேறிய ஏற்றத்தின் கீழ் எப்சிலோ நோட் என்ற மடங்குக்கு சமன். தேறிய மொத்த ஏற்றத்தின் கீழ் எப்சிலோ நோட் என்று சொல்றது மூடிய பரப்பினூடாக உள்ள தேறிய மின்பாயத்தை தரும். ஸோ அந்த இவ்வளவு மொத்தமா வர தேறிய மின்பாயம், ஐ மீன் இந்த ஏற்றத்திலிருந்து மொத்தமா வெளியால வர மின்புல கோடுகள். மின்புல கோடுகள் எப்படி வருமெண்டா சமச்சீரா எல்லா இடத்திலையும் சீரா வெளியே வரும் ஒரு சீரான புள்ளி ஏற்றத்துல இருந்து. அதுல அரைவாசி மேல உள்ள கோலத்துக்குள்ள போனால், இப்ப ரம்புட்டான ஹாஃபா வெட்டினா ஹாஃப் மேல போயிடும். ஸோ கட்டாயம் மொத்தமா இவ்வளவும் வெளியால வரும். சரிதான். அதுல அரைவாசி மேல உள்ள கோலத்துக்குள்ள போனால் கட்டாயம் மிச்சம் அரைவாசி கீழே உள்ள பகுதியினூடாகத்தான் வர வேண்டும். இப்ப மொத்தமா வெளியால வர மின்பாயம்
Q over epsilon naught மொத்த மின்பாயம் கேட்டிருந்தா பெஸ்ட் ஆன்சர். பட் அவர் கேட்டது கீழே உள்ள கூம்பு பகுதியினூடாக வெளியால வார மின்பாயம். ஸோ மொத்தமா வாரது சமச்சீரா வரும். அதுல அரைவாசி மேல உள்ள அரைக்கோளத்துக்குள்ள போனால் மிச்சம் அரைவாசி, இதுல அரைவாசி தான் கீழே உள்ள கோளப்பகுதியினுடைய வளைந்த பகுதியினூடாக வரும். ஸோ கீழே உள்ள கோளப்பகுதியினூடாக வார தேறிய மின்பாயம் என்று சொன்னா இந்த மொத்த மின்பாயத்திட அரைவாசி வரும். சிம்பிள், 5th ஆன்சர் வரும். இது கோலம் என்று இது ஒரு கூம்பு என்று கேட்டபடியினாலே அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா இல்ல. அவர் கூம்பு என்று சொல்லாம இது ஒரு சதுரமொழி என்று சொன்னாலும் கற்பனையான மேற்பரப்பு, இப்பையும் 5th ஆன்சர் தான். இது ஒரு நீள் வடிவமான உருளை என்று சொன்னாலும் இந்த மொத்த உருளையினூடாக வெளியால போற மின்பாயம் என்று கேட்டால் 5th ஆன்சர் தான். மேற்பரப்புல தங்குறது இல்லை. சரிதானே? பட் இதுவே கீழே இருக்கிற கூம்பின் வளைந்த பகுதியினூடாக செல்லுகின்ற மின்பாயம், அதாவது மின்புல கோடுகளோட எண்ணிக்கைன்னு கேட்காம மேல இருக்கிற கோளப்பகுதியினூடாக செல்லுகின்ற மின்புல கோடுகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருந்தால் அதுக்கு என்ன ஆன்சர் வரும் என்றால் அதே 5th ஆன்சர் தான் வரும். அதே 5th ஆன்சர் தான் வரும். சரியா? சரி, அப்ப உங்களுக்கு இது விளங்கிட்டேன்டா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயலுமெண்டா எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த கோளப்பரப்பினுடைய அவர் வச்ச அரைக்கோளத்தினுடைய கோளப்பரப்பினுடைய அரைவாசி, அரைக்கோளம் அவர் வச்சது அரைக்கோளத்துல அரைவாசி. ஸோ நான் கேட்கறது கால்வாசி கோளப்பகுதி. இந்த கோளப்பகுதியினுடைய கால்வாசியினூடாக வெளியால போற மின்பாயம் என்ன என்று தெரிஞ்சால் கமெண்ட்ஸ்ல போடுங்க. சரிதானே? ரைட். ஸோ இதோட ஆன்சர் 5th ஆன்சர். சிம்பிளான கேள்வி, ஷேப்பை கண்டு பயப்பட தேவையில்லை. சரி, 33வது கேள்வி. 0 பாகை சி முதல் 100 பாகை சி வரை அளவீடு செய்யப்பட்ட சர்வ சமனான குழாய்களை உடைய, இதுதான் முக்கியம், சர்வ சமனான குழாய்களை உடைய 2 திரவ குமிழ் வெப்பமானிகள் 2 வெவ்வேறு கனவளவுடைய குமிழ் மற்றும் வெவ்வேறு திரவங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சிறிய குமிழின் கனவளவானது மற்றையதின் அரைவாசியாகும். சிறிய குமிழில் 2 தர 10⁻⁴ கெல்வின் -1 கனவளவு விரிவு குணகம் கொண்ட திரவம் உள்ளது. கண்ணாடியின் ஏகபரிமாண விரிவு குணகம் 1.33 × 10⁻⁻5 ஆக இருக்கும் போது மற்ற வெப்பமானியில் உள்ள திரவத்தின் கனவளவு விரிகை திறன். ஸோ என்ன சொல்றாருண்டா, உங்கள்கிட்ட 2 ஒரே குழாய் நீளத்தை கொண்ட வெப்பமானி, குழாய் சர்வசமன், அதாவது இரசம் மேல எழும்ப போற அந்த குழாயிட நீளம் 2க்குமே சமன். அப்ப இது உண்டு, மற்றது இது உண்டு. சமன் தானா? நான் பெருசா இருக்கிற மாதிரி இருக்குது, பட் 2ம் சமன். பட் அவர் சொல்றது அதுல ஒன்றுட குமிழ்ட ஆரை குமிழ்ட கனவளவு வி என்றால் மற்ற எதிட குமிழ்ட கனவளவு 2v ஆம். குமிழ்ட கனவளவு மட்டும்தான் டிஃப்ரெண்ட், குழாயில டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ 2மே 0 தொடக்கம் 100 பாகை சி வரை அளவு கோடல் விடப்பட்டிருக்குது. ஸோ அப்ப 2மே ஒரே குழாயில இதே அளவிட்ட போட்டீங்களா, இதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், 2மே ஒரே அளவிடைக்கேற்பதான் பிரிக்கப்பட்டிருக்குது. இப்ப 2மே ஒரே குழாயை நிரப்பி அந்த குழாயிட கனவளவை நிரப்பித்தான் ஒரு குறித்த வெப்பநிலையை காட்ட வேணும். எக்ஸாம்பிளுக்கு 2ம் ஒரே குழாய் பயன்படுத்தப்படுறபடியினால 2மே ஒரே குழாய் பயன்படுத்தப்படுறபடியினால இப்ப 2யுமே நீங்கள் கொண்டு வந்து 100 பாகை சில வச்சால் கட்டாயம் ஆரம்பத்துல 2ம் அந்தந்த குமிழ்களை நிரப்பிக் கொண்டு இருந்தாலும் 2யும் 100 பாகை சில வச்சால் ஒரே குழாயில ஒரே அளவு கனவளவு மாற்றம் வந்தாத்தானே ஒரே உயரத்துக்கு வந்து சேரலாம். என்ன சொல்றேன்னு விளங்குதா? 2ம் ஒரே குழாயை பயன்படுத்தி அளவீடு செய்தீங்களா
ஒரே குழாயில ஒரே மாதிரியா தான் அளவீடு போடலாம். சர்வசமனான குழாயில சர்வசமனான குழாயில சர்வசமனான அளவீடுகள் இருக்கு. அந்த சர்வசமனான அளவீட்டின் படிதான் 100 பாயிசைக்கு போகுதுண்டா ஒரே மாதிரியான குழாயில 2 பேரும் ஒவ்வொரு வெப்பநிலை மாற்றத்துக்கும் ஆரம்ப கனவளவுகள் வேறுபட்டாலும் அவங்களோட கனவளவு மாற்றம் 2 பேருக்கும் சமனாத்தான் இருக்க வேணும். சோ நாங்க சிம்பிளா சொல்றேன், 2 பேருமே ஆரம்பத்துல 0 பாயிஸ்ல இருக்கும் பொழுது இந்த குமிழ் ஃபுல்லா நிரம்பி இருக்கிறாங்கன்னு சொன்னா 100 பாயிசிக்கு வெப்பப்படுத்தும் பொழுது 2 பேரிட ஏற்படுத்தப்பட்ட கனவளவு மாற்றமும் சமன். 100 பாயிசிக்கு வெப்பப்படுத்தப்படும் பொழுது 2 பேர்லையும் ஏற்படுத்தப்பட்ட கனவளவு மாற்றம் சமன். அப்ப 100 பாயிசிக்கு சூடாக்கும் பொழுது இந்த பெரிய குமிழ்ல இருக்கிற திரவத்திட கனவளவு மாற்றமும் சின்ன குமிழ்ல இருக்கிற திரவத்திட கனவளவு மாற்றமும் சமனா இருக்க வேணும். உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது, சின்ன குமிழுக்குள்ள ஆரம்பத்துல கொஞ்ச அளவுடைய திரவம் தான் இருக்கும். பெரிய குமிழுக்குள்ள ஆரம்பத்துல அதிக அளவு திரவம் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு V0 கனவளவுடைய திரவம் டெல்டா தீட்டா வெப்பநிலை மாற்றத்தை சந்திக்கும் பொழுது அதோட கனவளவுல உள்ள மாற்றம் டெல்டா V சமன் ஆரம்ப கனவளவு இன்டு விரிகை திறன், கனவளவு விரிகை திறன் என்று வெப்பநிலை மாற்றம் என்று தெரியும். இதான் கனவளவு மாற்றத்துக்கான ஈக்குவேஷன். சோ அந்த கனவளவு மாற்றம் 2 பேருக்கும் சமனா வரும். பார்த்தாலே விளங்குது, சின்ன குடுவையில ஆரம்ப கனவளவு குறைவென்றபடியினால கட்டாயம் ஒரே வெப்பநிலை மாற்றத்துக்கு வரணுமெண்டா 2 பேரும் ஒரே அளவு கனவளவு மாற்றத்தை ஏற்படுத்த வேணும். இப்ப கட்டாயம் ஆரம்ப கனவளவு குறைஞ்சவருக்கு ஒரு பெரிய விரிகை திறன் வர வேணும். இப்ப கட்டாயம் சிறிய குமிழில் 2 தர 10⁻⁴ கெல்வின் -1 கனவளவு விரிவு குணகம் உள்ள திரவம் இருக்குதுண்டா சின்ன குமிழுக்குள்ள கட்டாயம் இந்த ஒரே அளவு கனவளவு மாற்றத்தை சந்திக்க வேணுமெண்டா சின்ன குமிழுக்குள்ள கட்டாயம் கனவளவு விரிகை திறன் கூடிய திரவம் வர வேணும். அப்ப கட்டாயம் பெரிய குமிழ்ல இருக்கிற திரவத்தினுடைய கனவளவு விரிகை திறன் சின்ன குமிழ்ல இருக்கிற திரவத்திட கனவளவு விரிகை திறனை விட குறைவாத்தான் இருக்க வேணும். ஸோ இதை சும்மா பார்த்தாலே பிசிக்ஸ் மூலமா சொல்லலாம். இப்ப இந்த ஆன்சர் வராது, இது வராதுன்னு ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் எங்களுக்கு போட்டிக்கு 3, 5, 4 சொல்லி விடைகள் இருக்கிறது. அப்ப கொஞ்சம் நாங்கள் மெஸ்ட் உதவியை நாடத்தான் வேணும். சரி, அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கனவளவு மாற்றம் 2 பேருக்கும் சமன். இப்ப 2 பேரினுடைய கனவளவு மாற்றமும் சமன் என்றால் V0 காமா, இதுல கவனம், சிறிய குமிழில் உள்ள திரவத்திட கனவளவு விரிவு குணகம் தெரியும், கண்ணாடியிட ஏகபரிமாண விரிவு குணகம் தந்திருக்கிறாரு. எனவே இந்த கனவளவு மாற்றம் தங்க போறது பாத்திரம் சார்பான விரிவு குணகத்துலதான் தங்கும். இப்ப கண்ணாடியும் விரியத்தானே போகுது. அப்ப தோற்ற விரிவு குணகம் தான் இங்க தேவைப்படும், பாத்திரம் சார்பான விரிவு. சோ இந்த காமாவுக்கு நான் என்ன போடலாம் என்றால், சோ V0 என்ன சொல்றேன், 2 பேரினுடைய காமா அப்பேரண்ட் டெல்டா தீட்டா 2 பேருக்கும் சமனா இருக்கும். ஸோ இவர வின்னு சொன்னா அவர 2V0 அவர காமா அப்பேரண்ட் இன்டு டெல்டா தீட்டா. ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணினா சரி. ஏன் பேலன்ஸ் பண்றேன், ஏனென்றா ஒரே மாதிரி அளவீடு செய்யப்பட்ட சர்வசமனான குழாய், அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு தெரியும், அவர் 2 பேரும் 0 டிகிரியில இருந்து 100 டிகிரிக்கு போகிறாரு. ஸோ கட்டாயம் 2 பேர்ட டெல்டா தீட்டாவும் சமனாயிருக்கும், வியும் சமனாயிருக்கும், V0ம் சமனாயிருக்கும். அதாவது என்ன சொல்லணும்னா V0ஐயும் வியையும் வெட்டலாம். ஸோ உங்களுக்கு மிஞ்ச போறது காமா ஏனுடைய தோற்ற விரிவு குணகம் சமன், எங்கடா இது நான் ஏ என்று சொல்றேன், இதை பி என்று சொல்றேன். ஸோ பியில உள்ள திரவத்தினுடைய தோற்ற விரிவு குணகத்தினுடைய 2 மடங்கு சரிதான்.
அப்ப தோற்ற விரிவு குணகம்னு சொல்றது சிறிய குமிழ்ல இருக்கிறதினுடைய தோற்ற விரிவு குணகத்தை விட பெரிய குமிழ்ல இருக்கிற தோற்ற விரிவு குணகம் கூட. அப்ப சிறிய குமிழ் என்னத்தை போடலாம் நீங்கள்? சிறிய குமிழுக்கு தோற்ற விரிவு குணகம் 2 தர 10⁴ மைனஸ் இது சிறிய குமிழ்ல உள்ள திரவத்தினுடைய தோற்ற விரிவு குணகம், உண்மையான விரிவு குணகம். கண்ணாடியினுடைய கவனம் ஏகபரிமாண விரிவு குணகம் தந்திருக்கிறார். இப்ப நாங்கள் பார்க்கிறது கனவளவு விரிவு. எனவே ஏகபரிமாண விரிவு குணகத்தை 3ஆல பெருக்கினால் கண்ணாடியினுடைய கனவளவு விரிவு குணகம் வரும். 1.33 3ஆல பெருக்கினீங்கள் என்றால் அது உங்களுக்கு 3.99 தர 10⁵ வரும். சரிதானே? சமன் சமன் 2 இன்டூ அவர காமா ரியல் எனக்கு தெரியாது மைனஸ் அவருக்கு 3.99 தர 10⁵ வரும். இதை நீங்கள் சுருக்கினால் காமாவினுடைய விடையை எடுக்கலாம். இதை சுருக்கினா காமாட விடைக்கு வரலாம். பட் நான் வளமையா சொல்ற மாதிரி சுருக்கித்தான் எடுக்க வேணுமான்னு கேட்டா இல்ல. நிறைய ஐடியாக்கள் இருக்குது. நான் சொல்றது விளங்குதான்னு பாருங்க. உங்களுக்கு விளங்கிட்டு சின்ன குமிழ்ல இருக்கிற காமா பெரிய குமிழ்ல இருக்கிற காமா இருக்குது தானே, அவரை போல 2 மடங்கு. சரிதானே? அப்படின்னா ஃபீல் பண்ணுங்க, மெட்ஸ சுருக்கினா ஆன்சர் வரும். நான் சொல்லிட்டேன், நான் சொல்றத புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப இதுல இருந்து இதை 2ஆல பெருக்கி இதை பொறுக்கி இதையும் பெருக்கி சுருக்கி காமா வலுவாய் மாற்றம் செஞ்சா ஆன்சர் வரும். பட் எங்களுக்கு டைம் முக்கியம். சரிதான்? இந்த கேள்வியை நீங்கள் டீசென்டான பிசிக்ஸ்ல செய்ய போனீங்களா இந்த பேப்பரை செய்யறதுக்கு 5 எப்படி பூரா டைம் எடுக்கும். 5 hours இல்ல, 2 hours போதாது. பட் அந்த நுணுக்கங்களா செய்யும் பொழுதுதான் ஒரு 1.5 hour 1 hourலயே முடிச்சிடலாம். சரிதானே? கவனிங்க, சொல்றத விளங்கிக்கொள்ளும். 2 தர 10⁴ என்று சொல்றத இதுல இருந்து இதை கழிக்க இயலாது. பட் எனக்கு விளங்குது, இந்த பெருமானத்துல அரைவாசி பெருமானமாத்தான் இந்த பெருமானம் வரணும். இதுட 2 விடுங்க, இதுட அரைவாசியாத்தான் இந்த பிராக்கெட்ல உள்ள பெருமானம் வரணும். அப்ப சும்மா கெஸ் பண்ணி பார்ப்போம். இது 2 தர 10⁴ தானே. இப்ப இந்த அடுக்குல இருந்து இந்த அடுக்க கழிக்க இயலாது. இதை நான் என்ன செய்யலாம்னா 20 தர 10⁵ போடலாம். இதை கிட்டத்தட்ட 4 கெஸ் பண்ணலாம். அப்ப சொல்லுங்க, 20ல இருந்து 20 தர 10⁵ மாத்தினா ஈஸியா கழிக்கலாம். 20ல இருந்து 4 போனா இது கிட்டத்தட்ட 16 வரும். அப்ப கட்டாயம் இதுட அரைவாசியாத்தான் இந்த பிராக்கெட்ல உள்ள பெருமானம் வரணுமெண்டா சொல்லுங்க, 16 அரைவாசி 8. இந்த பிராக்கெட்ல உள்ள பெருமானம் 8 வரணும். 8 இல்ல, ஆனா விடை 8 வரணும். கிட்டத்தட்ட இது 4 சொன்னா சொல்லுங்க, எந்த நம்பர்ல இருந்து இந்த காமாக்கு என்ன நம்பர் இருந்தால் எந்த நம்பர்ல இருந்து 4 கழிச்சால் இந்த பிராக்கெட்ல உள்ள பெருமானம் எனக்கு 8 வரும்? 12. இந்த காமான்னு சொல்றது 12 இருந்தாத்தான் 12ல இருந்து கிட்டத்தட்ட 4 போனால் எனக்கு விடையாக 8 வரும். காமா 12. 12 விட என்ன? தேர்ட் ஆன்சர் முடிந்தது. That's it. ஓகே, பட் இல்லை என்றா உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று. சரி, 34வது கேள்வி. அலுமினியத்தால் செய்யப்பட்ட ஒரு இலேசான வட்டத்தட்டு கிடைத்தளத்தில் அதன் மையத்தின் வழியாக செல்லும் செங்குத்து அச்சு பற்றி சுழலக்கூடியது. இந்த டிஸ்க் என்ன செய்யலாமாம்டா இந்த எக்ஸிஸ் பற்றி கிடையா சுழலாமா, அதாவது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம்னு சொல்றார். ஃப்ரீயா ரொட்டேட் பண்ணலாம். ஒரு வலிமையான காந்தமானது சுழற்சியின் அச்சிலிருந்து அப்பால் உள்ள ஒரு புள்ளிக்கு மேல் செங்குத்தாக வைக்கப்படுகின்றது. வச்சா ஒன்றும் நடக்காது. என்ற அலுமினியத்தை காந்தம் ஒன்றும் செய்யாது. எப்ப ஓய்வில் இருக்கும் பொழுது ஒன்றும் செய்யாது. ஆனால்
ரெஸ்பெக்டா மூவ் பண்ணிட்டேன்டா விசைதாக்கம், எட்டி கரண்ட், சுழிப்போட்டம், சூரியலோட்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தியரி எதுவும் சொல்லல. ஒரு வலிமையான காந்தமானது ஓகே வைக்கப்படுகின்றது. பின்னர் காந்தம் தட்டின் மேல் வட்டப்பாதையில் நகர்த்தப்படுகின்றது எனின் பின்வருவனவற்றுள் சரியானது. சோ இந்த காந்தத்தை இப்படி வச்சுட்டு ஒன்றும் செய்யாது, இது இரும்புண்டா விசைதாக்கி இருக்கும், இது அலுமினியம் தான். ஸோ இதை வச்சுட்டு இதை நீங்கள் ஒரு வட்டப்பாதையில நகர்த்தினால் இந்த அலுமினியம் டிஸ்க்ல என்ன நடக்கும் என்றது கேள்வி. ஸோ இதை நீங்கள் 3Dல கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டரா விளங்க வேணும்ன்றதுக்காக இதை நான் டாப் வியூல கதைக்கிறேன். அல்லது இந்த கணத்தையே யோசிங்க, சரியா? ஸோ இந்த கணத்தையே திங்க் பண்ணுங்க. ஸோ நான் இந்த திசையில சுழட்ட போறேன், இந்த காந்தத்தை இந்த மாதிரியான ஒரு வட்டத்துல அசைக்க போறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், எட்டி கரண்ட்னு சொல்றது காந்தப்பாய மாற்ற வீதத்தை எதிர்க்கும் திசையில இருக்கும். உண்மையில நான் கூட எழுத மாட்டேன் ஆன்சருக்கு போறதுக்கு. மெட்ஸை கூட யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணலாம், பட் பிசிக்ஸ் இஸ் நாட் மெட்ஸ், இட்ஸ் அ டீப்பஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். சரியா? ஸோ லாஜிக்கலா ஆன்சர் எடுக்கவான், அப்பதான் எங்களுக்கு குயிக்கா கேள்விகள் முடியும். அதை நீங்கள் லேர்ன் பண்ண வேணுமா? ஓகே. ஸோ டொப்பியுள்ள யோசிங்க, அல்லது நான் கீழ படத்தின்படி பாருங்க. காந்தப்பாய மாற்ற வீதத்தை எதிர்க்கிற திசையில தான் எட்டி கரண்ட் தூண்டப்படும். சிம்பிளா சொன்னா லென்ஸ்ட விதிக்கமையத்தான் தூண்டப்படும். இப்ப இதை நீங்கள் டொப்பியுள்ளையும் பார்க்கலாம், அல்லது இந்த காந்தம் நிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு, காந்தம் நிக்கிறதுக்கு கொஞ்சம் பின்னுக்கு. ஸோ நான் டொப்பியுள்ள இதற்கு என்னென்றால் இப்படியா, இதான் மேல, இதான் மேல, இதான் டிஸ்க். ஸோ இங்க இருக்குது எங்கட அந்த காந்தம். சரி, இப்ப இங்கால போகுதா, இங்கால போகுது, எங்கட மேக்னெட் அங்கால போகுது. இப்ப ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், எப்பையும் காந்தப்பாய மாற்ற வீதத்தை எதிர்க்கும் முகமாகத்தான் சுழிப்போட்டங்கள் தூண்டப்பட்டு காந்த முனைகள் உருவாக்கப்படும். சிம்பிளா சொன்னா இந்த இடத்துல நோர்த் போல் தான் தட்டுக்கு அண்மையில இருக்குது. ஸோ இந்த நோர்த் போல் இந்த திசையில போனால் அந்த இடத்துல நோர்த் போல் போற இடத்துல சுழிப்போட்டம் ஒன்று தூண்டப்பட்டு அது என்ன செய்யுமெண்டா, தட்டுல இருந்து நோர்த் போல் எங்க போகுதோ அந்த இடத்துல ஒரு நோர்த் முனைய இன்னும் ஒரு நோர்த் முனை வார மாதிரி இதுல சுழிப்போட்டம் தூண்டப்படும். சரிதானே? சுழிப்போட்டம் தூண்டப்படும். ஸோ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, காந்த முன்றையினுடைய ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும். ஸோ ஃபீல் பண்ண வேணும். இப்போ இவருக்கு முன்னுக்கு, இப்ப நான் சொல்ற இடம் எதண்டா இந்த இடம், முன்னுக்கு இந்த இடம், முன்னுக்கு. அதே மாதிரி இவருக்கு பின்னுக்கு இந்த இடம். இந்த இடம் என்ன மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை உணருதண்டா, ஒரு நோர்த் போல் தன்னை விட்டு அப்பால போகுது. ஸோ காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் திசையில சுழிப்போட்டம் வரும். ஸோ ஒரு நோர்த் போல் என்ன விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ என்ன செய்ய வேணும், நோர்த் போல் என்ன விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னா சவுத் போல காட்டி கூப்பிட வேணும். ஸோ இந்த இடத்துல சவுத் போல் வார மாதிரி எட்டி கரண்ட் தூண்டப்படும். சரிதான், சவுத் போல் வார மாதிரி எட்டி கரண்ட் தூண்டப்படும். சொல்லுங்க, இப்ப ஃபைனலா இந்த மேக்னெட் காரணமா காந்த விசைகள் எப்பையும் தாக்க மறுதாக்க ஜோடிகள். இப்ப எல்லாம் ஒன்று கொண்டு தாக்க மறுதாக்கம் தான். இப்ப காந்தம் அலுமினியத்தை கவர்ந்தால் சமனும் எதிருமா அலுமினியம் காந்தத்தை கவரும். அந்த அடிப்படையில இந்த காந்தம் வலது பக்கம் போகுதுண்டா, உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த இடம் நோர்த் போல். ஸோ நீங்க நோர்த் போல இங்கால கொண்டு போனா காந்தம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணுங்க, இந்த இடத்துல நோர்த் போலும்
இந்த இடத்துல ஒரு நோர்த் போலே உருவாகிறபடியினால ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று தள்ளும். ஸோ காந்தம் இந்த இடத்துல நோர்த் போலுக்கு இப்படி ஒரு விசையை கொடுக்கும், தள்ளுற மாதிரி விசையை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மேக்னெட்ல இருந்து முன்னுக்கு உள்ள இந்த பகுதி சவுத் போல காட்டும். அப்படி என்றா இந்த காந்தம் இந்த சவுத் போல் ஒவ்வாத முனைகள் ஒன்றை ஒன்று கவர். ஸோ இந்த சவுத் போல தன்னை நோக்கி இழுக்கும். ஸோ இப்படியான ஒரு ஃபோர்ஸ் இந்த இடத்துல உருவாகும். ஸோ இந்த எக்ஸிஸ் பற்றி இந்த காந்தம் கொடுக்கிற ஃபோர்ஸ் இந்த இடத்துல முன்னுக்கு தள்ளுது, இங்க இழுக்குதுண்டா. ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளா ரொட்டேஷனல் மோஷன் படி ஒரு தட்டு இப்படி ஒரு ஃபோர்ஸ் தாக்குதுண்டா, சுழற்சி அச்சு பற்றி ஒரு அப்பால் சொல்றார் பாத்தீங்க தானே, பிசிக்ஸ் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. சரிதானே? சில பேப்பர்ஸ் வரும் கிளியரா இருக்காது கொஸ்டின்ஸ்ல, அதாவது அந்த பிசிக்ஸ்ல பிழை இருக்கு. அதாவது என்ன சொல்றேன்னா அந்த கேள்வியே கொஞ்சம் டவுட் வரும். பட் இதுல அப்படி இல்லை, எல்லாம் தெளிவா இருக்கு. அப்பால்னு சொல்றாரு, அப்ப கட்டாயம் அது சென்டருக்குள்ள வராது. ஸோ கட்டாயம் அந்த திசை தாக்குற புள்ளி சுழற்சி அச்சிலிருந்து ஒரு குறிப்பிட்ட செங்குத்து தூரத்துல வரும். எனவே முறுக்கம் தாக்கினால் சும்மா இருந்த அலுமினிய குற்றி இப்ப இப்படி சுழலும். எப்படி சுழலும்? உங்களோட காந்தம் எந்த திசையில இயங்குதோ அதே திசையில அலுமினியமும் சுழலும். ஸோ என்ன ஆன்சர்? காந்தம் நகர்த்தப்படும் திசைக்கு எதிர் திசையில் அலுமினிய தட்டு சுழலும். இல்லை. உருவாகிற முனைகளை வச்சு பாருங்க. இல்லை. காந்தம் நகர்த்தப்படும் அதே திசையில் அலுமினியம் தட்டு சுழலும். எஸ். அலுமினியம் தட்டு சுழலவில்லை, ஆனால் அதன் வெப்பநிலை உயர்கின்றது. உண்மையில அலுமினியம் தட்டு சுழண்டு வெப்பநிலையும் கூடும். உண்மையா நடக்கிற விஷயம் என்னண்டா, அலுமினியம் தட்டு சுழண்டு கொஞ்சம் வெப்பநிலையும் கூடும், ரெண்டும் நடக்கும். சோ அலுமினியம் தட்டு சுழலவில்லை, ஆனால் அதன் வெப்பநிலை உயர்கின்றது, அது போல. அலுமினியம் தட்டு சுழலவில்லை, அதன் வெப்பநிலை குறைகிறது, அது வாய்ப்பே இல்லைன்னு. நீங்க செய்யற என் ஒர்க் கட்டாயம் ஒரு வேலை செய்யணும், சும்மா வராது. அலுமினியம் தட்டு அதன் வெப்பநிலையோ மாற்றவோ அல்லது சுழலவோ இல்லை, அதுவும் போல. உங்களுக்கு செகண்ட் ஆன்சர் வரும். பட் உண்மையில சட்டு சுழன்றதோட சேர்த்து கொஞ்சம் அந்த டிஸ்க்ல எங்களுக்கு எட்டி கரண்ட் வாரபடியினால ஹீட்டும் கொஞ்சம் வரும். ஒரு பெர்ஃபெக்டான ஆன்சர்னு சொன்னா அதோட ஹீட்டும் சேர்ந்து வரும். அதோட ஆன்சர் வந்து செகண்ட் ஒன் இருக்கிறதுக்குள்ள பொருத்தம். டீப் தியரி சொல்ல இல்லை, எனக்கு நேரம் போதாது, அதை புரிஞ்சு கொள்ள வேணும். அப்படி உங்களுக்கு ஃபர்தர் எனி டவுட்ஸ் இன் பிசிக்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன். 35வது, மின்குமிழின் ஒளியை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள சுற்றில் மாறும் தடை R2 ஆனது 0 to 288 ஓம் வீச்சினுள் மாறுபடும். மின்குமிழின் இழையின் தடை R1 288 ஓம் ஆகும். இழை மின்குமிழின் வலுவிரயம் P தடை R2 உடன் மாறுபாட்டை காட்டும் வரைவு. என்ன சொல்றாருண்டா, இந்த மின்குமிழ்ல உள்ள வலுவிரயம் P கூட இந்த தடைய மாத்த மின்குமிழ்ல இருக்கிற வலுவிரயம் எப்படி மாறும் என்ற கிராஃபை தான் கேட்கிறார். ஸோ இதை நீங்கள் மெஸ்கோவை எடுத்தும் செய்யலாம், அல்லது குயிக்காவும் விடைக்கு போகலாம். சும்மா யோசிச்சு பாருங்க. எப்பயும் இந்த மாறும் தடை வந்தா அது சும்மா ஜீரோவா இருந்தா என்ன நடக்கும்னு திங்க் பண்ணி பார்ப்போம். சொல்லுங்க, இது ஜீரோவா இருந்தால் R2 ஜீரோவா இருந்தால், இஃப் R2 சமன் R2 is equal to 0, சரிதானே? சொல்லுங்க, இது ஜீரோவா இருந்தா உங்களோட முழு அழுத்த வேறுபாடும் இந்த பேட்டரிக்கு, இந்த பல்புக்கு குறுக்கே வரும். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வலுவிரயம் வரும். ஸோ இது ஜீரோவா இருந்தா 240 வோல்ட் இங்க வரும். பட் இந்த பல்புக்குன்னு ஒரு தடை இருக்கும், சரிதானே? தடை 288 ஓம். இந்த பல்புல இருக்கிற இழையிட தடை 288 ஓம், சரிதானே? இப்ப அந்த தடை இருக்கும் தானே. ஸோ அந்த தடை இருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க, இது ஜீரோவா மாறினா கட்டாயம் இந்த பல்புல உள்ள வலுவிரயம் ஒரு குறித்த பெருமானமாகத்தான் இருக்குமே தவிர
இது ஜீரோவா மாறினா இந்த பல்ப்ல உள்ள வலுவிரயம் முடிவிலியாவெல்லாம் வராது, இன்ஃபினிட்டி ரேஞ்சில எல்லாம் வராது. ஸோ இந்த கிராஃப் ஜீரோவா மாறும் பொழுது முடிவிலியிலிருந்து இந்த கிராஃப் வார மாதிரி இருக்கு. ஸோ முடிவிலியில இருந்து வரையில அது பிள்ளை, முடிவிலியில இருந்து வரையில பிள்ளை. ஸோ 4 மஞ்சும் வராது. சரியா? 4 மஞ்சும் வராது. சரி, அப்ப அதே மாதிரி இதை நீங்கள் கூட்டி 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 மேக்சிமமே 0ல இருந்து 288க்கு தான் போகலாம். இதை நீங்கள் கூட்டி கூட்டி 288க்கு தான் போகலாம். இதை நீங்கள் கூட்டி கூட்டி 288க்கு தான் போகலாம்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இதை நீங்கள் கூட்டி கூட்டி 288க்கு போகும் பொழுது இந்த 240 வோல்ட்ல இதுவும் 288 ஓமா வரும், இதுவும் 288 ஓமா வரும். ரெண்டு சமதடை வார கண்டிஷன் எப்ப இந்த R2வும் தன் மேக்சிமம் பெருமானத்துக்கு போனால் கட்டாயம் அந்த டைம்ல இவருக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு 240 ரெண்டு சமதடையில விழுற கண்டிஷன் எப்ப R2 288 மாறின அந்த டைம்ல மின்குமலுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு 240 அரைவாசி 120 வரும். எனவே ஒரு மின்குமலுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு எங்களுக்கு தெரியும், சரிதானே? அதே மாதிரி அவரினுடைய தடையும் தெரியும். ஸோ நீங்கள் P சமன் V வர்க்கத்தின் கீழ் R போட்டு ஸோ அந்த டைம்ல மின்குமலுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு 120 வர்க்கம், அதை நாங்கள் 120 தர 120 எழுதலாம். கீழே அவற்ற தடை 288 போடலாம். ஸோ போட்டீங்கள் என்றால் இதை சுருக்கலாம். சுருக்கினா உங்களுக்கு குயிக்காக ஆன்சர் வரும். எல்லாத்தையும் சரி சுருக்கினா உங்களுக்கு என்ன வரும் என்றால் 50 என்று வரும். ஸோ இதுல இருந்து என்ன விளங்குது, இந்த பல்பினுடைய இந்த தடையை நீங்கள் மேக்சிமமா கூட்டி வச்சாலே 288க்கு தான் மேக்சிமம் போகலாம். ஸோ அந்த டைம்ல இதுக்குள்ள இருக்கிற வலுவிரயம் 50 தான். ஸோ இதுவும் வராது. ஆன்சர் 2ஆ 3ஆ? ஆன்சர் 2ஆ 3ஆ என்று கேட்டா அது வெரி வெரி சிம்பிள், லாஜிக்கலா வெரி வெரி சிம்பிள். இப்ப கட்டாயம் சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு தடை ஒன்றுக்கு குறுக்கேயான வலுவிரயம் P சமன் 3 சமன்பாடுகள் இருக்குது. பட் இந்த இடத்துல எங்களுக்கு I வர்க்கம் மாறினூடாக ஒரு விளக்கம் சொல்றது ஈஸியா இருக்கு, சரிதான்? ஏன்னா எப்பயும் வர தடை மாறாது. பட் நீங்க சொல்லுங்க, இவர தடை கூட 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 R2 கூட்ட 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 இந்த லைன்ல மொத்த தடை கூடி லைன்ல மொத்த கரண்ட் குறை. ஸோ இந்த கரண்ட் குறைஞ்சால் பியும் குறையும். ஸோ வலு குறையும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உங்களுக்கே தெரியும் இந்த ஐக்கு நீங்கள் என்ன போடலாம் என்றா, ஐ வர்க்கத்தோட கனெக்ட் ஆகுது. இந்த ஐக்கு நீங்க என்ன போடலாம் என்றா, சிம்பிளா சொல்றேன், இதை பார்த்தாலே விளங்குது. ஐக்கான கனெக்ஷன் ஐ வர்க்கம் ஆர். ஸோ இந்த ஐக்குள்ளதான் இந்த ஆரை கனெக்ட் ஆகுது. இப்ப கட்டாயம் இந்த ஆருக்கும் இந்த பீக்குமான தொடர்பு ஒரு நேர்கோட்டு தொடர்பா வராது, வர இயலாது. ஐ வர்க்கத்துக்குள்ள வர வாய்ப்பே இல்லை. அது பிளஸ் மைனஸோட கூட்டுப்பட்டு வரபடியினால நேர்கோட்டு தொடர்பு வராது. ஸோ விட 3வது தான். எக்ஸாம்ல இப்படிதான் போடுற. இல்ல எனக்கு அதை ப்ரூஃப் வேணும்னு கேட்டா P சமன் ஐக்கு போடலாம். நீங்கள் மொத்த அழுத்த வேறுபாடு 240, கீழே மொத்த தடை R plus R2 into R என்று வரும். ஸோ இதை பார்த்தாலாவது உங்களுக்கு விளங்க வேணும், இந்த R2வுக்கும் இந்த Pக்குமான தொடர்பு கூடினா குறையும். ஸோ உங்களுக்கு அந்த பெருமானங்களை ஈஸியா கெஸ் பண்ண வேணும்னு சொல்லித்தான் நம்பர் போட்டிருக்கிறாரு, முடிவிலேயே காட்டியிருக்கிறாரு. ஸோ ரிமூவ் பண்ணி வர 2 மிஞ்சும். அந்த 2ல இந்த R2வுக்கும் இந்த Pக்குமான கனெக்ஷன் கீழே அது கூட்டுப்பட்டும் வாரபடியினால நேர்கோடா வரையலாது. தேர்ட் ஆன்சர், ஷுவர் தேர்ட் ஆன்சர் தான், எந்த கதையும் இல்லை.
இல்ல இன்னும் பெர்ஃபெக்டா வேணுமெண்டா நீங்கள் இதை சால்வ் பண்ணி இந்த ஆற பொதுவா எடுத்து ஆற பொறுக்கி ஆற கொமனா எடுத்து கிராஃபை கறி பாருங்க, இந்த வளைந்த கோடு மாதிரி வரும். பட் எக்ஸாமுக்கு தேவையில்ல அதெல்லாம். ரைட், சிம்பிளா யூஸ் பண்ணினா சரி. 36. ஒரு அமிழ்ப்பு வெப்பமாக்கி சுருள் கேபிட்டல் எம் துணியுடைய திரவத்தின் வெப்பநிலையை θ1 அதன் கொதிநிலை θ2க்கு T1 நேரத்தில் உயர்த்துகின்றது. என்ன செய்யுதாம்? எம் திணிவ θ1 θ2க்கு T1 நேரத்துல உயர்த்துதாம். மேலும் T2 நேரம் இயக்கப்படும் போது திணிவு ஸ்மோலம் திரவம் நீராவியாக மாறும். திரவத்தின் தன்வெப்ப கொள்ளளவு C இருந்தால் பாத்திரம் மற்றும் சூழலுக்கு ஏற்படும் வெப்ப இழப்பை புறக்கணித்து திரவத்தின் ஆவியாதலின் தன்மறை வெப்பத்தை தருவது. சோ உங்களுக்கு தெரியும், ஒரு அமிழ்ப்பு வெப்பமாக்கின்னு சொன்னா எப்பயும் ஒரு வெப்பமாக்கி ஒரே பவர்ல தான் வேலை செய்யும். அப்படி என்றால் உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு எம் திணிவுடைய சி தன்வெப்ப கொள்ளளவுடைய ஒரு திரவத்தை θ1 θ2க்கு கொண்டு போறீங்கள் என்றால், ஒரு எம் திணிவு சி தன்வெப்ப கொள்ளளவுடைய திரவத்தை டெல்டா தீட்டா வெப்பநிலை மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு தேவையான வெப்பம் H என்ற இதை பார்த்துட்டு சொல்லலாம், இது பெரிய சிக்கல் இல்லை. ஸோ எம்சி இன்டூ வெப்பநிலை மாற்றம் θ2 மைனஸ் θ1 இது என்னத்தை சொல்லுது? இது என்னத்தை சொல்லுதுண்டா, சி என்ற தன்வெப்ப கொள்ளளவுடைய திரவம் சரிதானே T1 நேரத்துல பெற்ற மொத்த வெப்பத்தை சொல்லுது. எம் திணிவு θ1 θ2க்கு போக T1 டைம் எடுக்குதுண்டா, அவ்வளோ நேரத்துக்கும் அதுக்கு கொடுத்திருக்க வேண்டிய வெப்பம் எம் சி டெல்டா தீட்டா, அது θ2 மைனஸ் θ1. இது மொத்த வெப்பம். சொல்லுங்க, அந்த மொத்த வெப்பத்தை அதுக்கு எடுத்த நேரத்தால பிரிச்சால் வலு வரும். சொல்லுங்க, அப்படி என்றா இதுதான் இந்த ஹீட்டர் ஒவ்வொரு செகண்டுக்கும் கொடுத்த வெப்பமா இருக்கும். ஸோ ஹீட்டர் ஒவ்வொரு செகண்டுக்கும் கொடுத்த வெப்பம் பவர் எனக்கு தெரியும். ஸோ இதே பவர்ல தான் ஹீட்டர் தொடர்ந்து வேலை செய்ய போகுது. ஸோ இப்ப இந்த பெருமானம் எனக்கு எதை தருமெண்டா, ஒரு செகண்ட்ல ஹீட்டர் கொடுக்கிற எனர்ஜி. ஸோ இதே ஹீட்டர் ஒரு செகண்டுக்கு கொடுக்கிற வெப்பம் தெரியும். மேலும் T2 நேரம் இயக்கினால் ஒரு செகண்டுக்கு கொடுக்கிற வெப்பத்தை நீங்க T2வால பெருக்கினால் இப்ப இவ்வளோ பெருமானமும் எனக்கு எதை தருமெண்டா, T2 நேரத்துல ஹீட்டர் கொடுத்த வெப்பத்தை தரும். ஸோ T2 நேரத்துல ஹீட்டர் கொடுத்த வெப்பம் எங்க போகும் என்றால், எம் திணிவுடைய ஸ்மால் எம் திணிவுடைய திரவத்தில நீராவியா மாறுதுன்னு சொல்றாரு. ஒழுங்கா விளங்கி பாருங்க, சிம்பிள். ஸோ இதுதான் பிராக்கெட்ல உள்ளதெல்லாம் வலு. ஸோ மேலும் T2 நேரத்துக்கு வேலை செய்யுதுன்னா இப்ப T2வால பெருக்கினால் ஒரு செகண்டுக்கு கொடுக்கிற வெப்பத்தை T2வால பெருக்கினால் மொத்தமா கொடுத்த வெப்பம் வரும். ஸோ மொத்தமா கொடுத்த வெப்பம் எம் திணிவுடைய திரவத்தை நீராவியா மாத்துதுண்டா, உங்களுக்கு தெரியும் நிலை மாற்றத்துக்கு தேவையான வெப்பம் ml. ஸோ இந்த வெப்பம் எம் இன்டூ அதிட ஆவியாதலின் தன்மறை வெப்பம் எல்லாக இருக்கு. ஸோ முதலாவது டேட்டாவிலிருந்து வலுவை கண்டு T2வால பெருக்கினா ஆவியாதலுக்கு கொடுத்த மொத்த வெப்பம் வரும். அந்த மொத்த வெப்பம் சமன் ml. ஸோ கேட்டது எல் தான். ஸோ எல் எடுத்தீங்கன்னா எம் வந்து பிரிபடும். ஸோ கீழே எம் வரும். அப்ப எங்கட ஆன்சர் வந்து எம்சி θ2 மைனஸ் θ1 இன்டூ T2 கீழ் T1 இன்டூ எம். எஸ், செகண்ட் ஆன்சர் வரும். சிம்பிள். இது ஒரு சின்ன கேள்வி, ஈஸியான கேள்வி. சரிதான். 37. ஒரு அமுழ்ப்பு வெப்பமாக்கி W வீதத்தில் வெப்பத்தை வழங்குவதன் மூலம் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி நீரின் வெப்பநிலையை 100 பாகை C-யில் நிலையாக வைத்திருக்கின்றது.
நீளம் கேபிட்டல் மற்றும் குறுக்குவெட்டு பகுதி ஏ கொண்ட ஒரு கம்பி PQ முனை Qவை தவிர வெப்பமாக காவலிடப்பட்டுள்ளது. ஸோ இதை தவிர சரிதானே, எல்லா இடத்துலையும் வெப்ப காவலிடப்பட்டிருக்கு. மேலும் நிலையான வீதத்தில் கம்பி வழியாக வெப்பம் பாய்கின்றது. சரி, கம்பி தயாரிக்கப்படும் திரவியத்தின் வெப்ப கடத்தாறு K எனின் மேற்கூறிய நிபந்தனைகளை மாற்றாமல் Q முனையில் வெப்பநிலை குறைக்கப்படக்கூடிய குறைந்தபட்ச பெருமானம். சரி, இப்ப இதில் உள்ள பிசிக்ஸ் என்னண்டா, உங்களுக்கு தெரியும், இந்த ஹீட்டரை நீங்க போட்டு வைக்கிறதுனால இந்த தொகுதியில வெப்பநிலை 100°C தொடர்ந்து பேணப்படுதாம். எப்படி பேணப்படலாம் என்றால், உங்களுக்கு தெரியும் தானே, நிலை மாற்றம் நடக்கும் பொழுது வெப்பநிலை மாறாது. ஸோ நிலை மாற்றம் நடக்கும் பொழுது வெப்பநிலை மாறாது. பொதுவாக நீங்க சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்களா, அந்த டீ மேக் பண்றதுக்கு அங்க ஒரு பாய்லர் இருக்கும். அந்த பாய்லர் இப்படிதான் தொடர்ந்து ஒன் பண்ணி வைப்பாங்க. ஸோ தொடர்ந்து வெப்பம் கொடுக்கப்பட்டிருக்கும். வெப்பம் கொடுத்தா தொடர்ந்து சூடாகத்தானே வேணும், 100, 200, 300 சூடாகத்தானே வேணும்னு கேட்டால் இல்ல. நீர் 100க்கு வந்த உடனே அதுக்கு பிறகு வார வெப்பம் எல்லாம் நிலை மாற்றத்துக்கு போகும். ஸோ நீங்க மேலதிகமாக கொடுக்குற வெப்பம் எல்லாம் ஆவியாகி கொண்டிருக்குமே தவிர தொகுதியிட வெப்பநிலை 100லேயே அந்த ஷொப்ல மெயின்டைன் ஆகி கொண்டு இருக்கும். அது மாதிரி இந்த ஹீட்டர் W வீதத்துல வெப்பத்தை கொடுத்தும் இந்த தொகுதி 100°C இருக்குது என்று சொன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், வெப்பம் வந்து இது சூடாகாதாண்டு. இல்ல, நிலை மாற்றம் நடந்து நீங்க கொடுக்கிற வெப்பம் முழுவதும் ஆவியாகி கொண்டிருக்கும். ஸோ ஒரு செகண்டுக்கு நீங்கள் ஒரு W என்ற எனர்ஜியை டெலிவர் பண்ணும் பொழுது, உள்ளுக்கு கொடுக்கும் பொழுது, அந்த W என்ற எனர்ஜியும் ஆவியாகி கொண்டிருக்கிறபடியினால இந்த தொகுதியிட வெப்பநிலை 100ஆகவே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் என்னென்றால், ஒரு கடத்தும் கோளொன்று காவலிடப்பட்டிருந்து ஒரு முனையில வெப்பநிலை அதிகமா இருந்து இன்னொரு முனையில வெப்பநிலை குறைவா இருந்தா அந்த கோளினூடாக வெப்பம் கடத்தப்படும். அப்படி வெப்பம் கடத்தப்படுகின்ற வெப்ப கடத்தல் வீதம் H/T = KA வெப்பநிலை வேறுபாட்டின் கீழ் இடைத்தூரம் X என்று சொல்றது வெப்ப கடத்தல் வீதத்துக்கான சமன்பாடா இருக்கும் என்றது தெரியும். ஸோ இப்ப அந்த அடிப்படையில் இங்க என்ன நடக்கலாம் என்றால், இந்த நிபந்தனையை மாற்றாம இந்த Q வெப்பநிலையை உங்களால மேக்சிமம் எவ்வளவு குறைக்கலாம் என்றது கேள்வி. விளங்கிக் கொள்ளுங்க. ஸ்டார்டிங்ல இது எப்படி 100°C மாறாமல் இருந்தது என்று கேட்டால், இது Wன்னு சொல்றாரு தானே, விளங்குறதுக்காக நான் 100 சொல்றேன். ஸோ நீங்க 100 சப்ளை பண்றீங்க, 100ல 100ஐயுமே பயன்படுத்தி ஆவியாகி நீர் மேல போனது. ஸோ வெப்பநிலை மாறாது. இப்போ நீங்க 100 சப்ளை பண்றீங்க, பட் இந்த தீட்டா இடத்துல உள்ள வெப்பநிலை குறைஞ்சா இந்த இடத்துல 100°C மெயின்டைன் ஆகும். இங்க 100°C மெயின்டைன் ஆகும். இந்த இடத்துல நீங்க வெப்பநிலையை குறைச்சிங்களா, இந்த கோளுக்கு குறுக்கேயான வெப்பநிலை படித்திறன், அதாவது வெப்பநிலை வேறுபாடு கூடும். இந்த தீட்டா இது நல்லா கூலாக இதை குறைக்க இது 100லேயே நிற்கும், இது கூடும். ஸோ இது கூடினா ஆரம்பத்துல கோளினூடாக வெப்பம் கொஞ்சமா போக தொடங்கும். இந்த தீட்டாவை குறைக்க இது 100, இது 70 இருந்தா வேறுபாடு 30 தான். இது 100, இது 50 இருந்தா வேறுபாடு 50. ஸோ இந்த தீட்டாவை குறைக்க இந்த கோளுக்கு குறுக்கேயான வெப்பநிலை வேறுபாடு கூடும். கோளுக்கு குறுக்கேயான வெப்பநிலை வேறுபாடு கூடினா டெல்டா தீட்டா கூடும். டெல்டா தீட்டா கூடினா வெப்ப கடத்தல் வீதம் கூடும். ஒவ்வொரு செகண்டுக்கும் இதுல இருந்து வெளியால போற வெப்பத்தினுடைய அளவு கூடும். இப்ப நான் ஒரு செகண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ஜூலை கொடுக்கிறேன். 100 ஜூலை கொடுக்கும் பொழுது இந்த கோளுக்கு குறுக்கே ஒரு சின்ன வெப்பநிலை வேறுபாடு தான் இருக்குதுண்டா, அந்த 100ல ஒரு 10 வெளியே போகும். ஸோ மிச்சம் 90 தொகுதிக்குள்ளேயே இருக்கும். ஸோ மிச்சம் நீராவியாகும். இப்ப இந்த வெப்பநிலை வேறுபாட்டை கொடுக்க நான் 100 கொடுப்பேன். இப்ப 20 வெளியே போகும், 30 வெளியே போகும், 40 வெளியே போகும், 80 வெளியே போகும். ஒரு கணத்துல இதை குறைக்க ஒரு கணத்துல நான் 100 கொடுப்பேன்.
இந்த இடத்துல உள்ள வெப்பநிலை வேறுபாடு ஒரு செகண்டுக்கு 100 கொண்டு போனாலும் பரவாயில்லை. நான் கொடுக்கிறது 100, 100மே வெளியே போனாலும் இந்த தொகுதிக்கு வெப்பத்தை கொடுக்கவும் இல்லை, வெளியால எடுக்கவும் இல்லை. தொகுதி பாதுகாப்பா இருக்கும். பட் நீங்கள் 100 கொடுத்துட்டு இந்த இடத்துல உள்ள வெப்பநிலைய நல்லா குறைச்சிங்கள் என்றால், இப்ப 100 கொடுத்து 100 வெளியெடுத்தா பரவாயில்லை, தாங்கிக் கொள்ளும். பட் நீங்க ஒரு செகண்டுக்கு 100 கொடுக்கீங்கள். பட் இது ஒரு செகண்டுக்கு 105 எடுக்கிற கண்டிஷன் வந்துட்டா, இப்ப 100 நீங்க கொடுக்கீங்கள், அது 105 எடுத்துக்கொண்டு போகுதுண்டா, எக்ஸ்ட்ராவா இருக்கிற 5 இந்த தொகுதியில இருந்து எடுக்கும். சோ தொகுதி எக்ஸ்ட்ராவா 5 இழந்தால் இப்ப தொகுதி வெப்பத்தை இழக்க பார்க்கும். உள்ளுக்கு இருக்கிற நீர் வெப்பத்தை இழந்தால் 100 பாகிஸ்ல உள்ள நீர் 100 விட குறைஞ்சிடும். சோ இந்த நிலைமையை எங்களுக்கு பேண முடியாது. சோ இந்த நிலைமையை நாங்கள் பேண வேணுமென்றா மேக்சிமம் குறைக்கக்கூடிய வெப்பநிலை, இந்த இடத்துல வெப்பநிலை மேக்சிமம் குறைகிற கணத்துல ஒரு செகண்டுக்கு ஹீட்டர் எவ்வளவு எனர்ஜி கொடுக்குதோ அவ்வளோ எனர்ஜியும் வெளியால போகலாம் என்ற கண்டிஷன் வரைக்கும் குறைக்கலாம். அதை விட கொஞ்சம் கூட வச்சு கொண்டிருக்கலாம். அதை விட குறைச்சா நீங்க உள்ளுக்கு கொடுக்கிற வெப்பத்தை விட வெளியால போற வெப்பம் அதிகமாகி தொகுதியில கண்டிஷனை மாத்தி விட்டுரும். சோ நீங்க வெப்பநிலையை குறைக்கிற அதி குறைந்த கண்டிஷன்ல இந்த வெப்ப கடத்தல் வீதம் ஹீட்டர் கொடுக்கிற வலுவுக்கு சமனா இருக்கிற வரைக்கும் குறைக்கலாம், அதை விட குறைக்கலாம். சோ எனவே W சமன் KA, வெப்பநிலை வேறுபாடு இது 100 தானே. ஸோ 100 நீங்க குறைக்கலாம் என்ற இளைய வெப்பநிலை தீட்டா, கீழே நீளம் L. ஸோ உங்களுக்கு தீட்டா சமன் L வந்தாங்க பெருக்கப்படும். ஸோ WL கீழே KA 100 மைனஸ் தீட்டா சமன் WL கீழே KA என்று வரும். ஸோ இந்த Q அங்கால போனால் WL மைனஸ் KA இங்கால வரும். ஸோ உங்களுக்கு அந்த Q அல்லது தீட்டா சமன் 100 மைனஸ் WL ஓவர் KA என்று வரும். பட் இதுல உள்ள பிசிக்ஸ் என்னண்டா, இந்த தீட்டாவை விட நீங்க அதிகம் குறைக்க இயலாது. பட் இந்த தீட்டாவை விட கூட வச்சு கொண்டிருக்கலாம். இந்த டெம்பரேச்சரை விட அதிகமா வச்சு கொண்டிருக்கலாம், குழம்பாது. ஆனா இந்த டெம்பரேச்சரை விட குறைக்க இயலாது. குறைச்சா கண்டிஷன் குழம்பிடும். அவர் கேட்டதே நிலைமையை மாற்றாமல் குறைக்கப்படக்கூடிய குறைந்தபட்ச வருமானம். எஸ், தேர்ட் ஆன்சர். சரிதான், தேர்ட் ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ இதே கேள்வியே ஒரு எஸ்ஐயா மாதிரி கேட்கலாம், எப்படி தெரியுமா? ஸோ இது ஒரு 70% மெயின்டைன் பண்ணப்படுது. அந்த நேரம் இந்த தொகுதியில் இருந்து ஆவியாதல் வீதத்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஐடியாக்கள் தெரிஞ்சா சரி. எப்படி கண்டுபிடிக்கலாம்? கொடுத்தது தெரியும், ஒரு செகண்டுக்கு வெளியால போனது தெரியும். ஸோ பேலன்ஸ் எல்லாம் இதோட ஆவியாதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆவியாதலுக்கு பயன்படுத்தப்பட்ட எனர்ஜியிலிருந்து எம்எல்ல போட்டிங்கள் என்றால் எவ்வளவு எம் என்று கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி அந்த எஸ்ஐயை கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். ரைட். ஸோ 38வது கேள்வி, தொகுதி ஒன்றை ஏயிலிருந்து சி வரை கொண்டு செல்லும் 2 வெவ்வேறு பாதைகளை படம் காட்டுகின்றது. ஸோ ஏலிருந்து சிக்கு போறீங்கள். ஒன்று ஏசி பாதை, இன்னொன்று ஏபிசி பாதை. ஓகே. ஏசி பாதையில் பயணிக்க வழங்கப்பட வேண்டிய வெப்பம் டெல்டா கியூ சமன் 1.6 ஜூல். ஏசியால போனா உங்களுக்கு தெரியும் வெப்பநிலையும் கூடும், உட்சக்தியும் கூடும். ஸோ வாயு வேலையும் செய்யுது. ஸோ நீங்க வெப்பத்தை கொடுக்க வேணும், அது தெரியும். இதற்கு பதிலாக நீங்க ஏபிசி பாதையை தெரிவு செய்தால் வழங்கப்பட வேண்டிய வெப்ப சக்தி வழங்கப்பட வேண்டிய வெப்ப சக்தியை தான் கேட்கிறாரே தவிர வழங்கப்பட வேண்டிய மேலதிக வெப்ப சக்தின்னு சொல்லல. நீங்க சொல்லுங்க, ஒரு பிவி கிராஃப்ல அடைக்கப்பட்ட பரப்பு வாயு செய்த வேலையை தரும். இப்ப
ஏல இருந்து சிக்கு போனால் ஒரே புள்ளிகள் தான் என்றபடியினால டெல்டா யூ மாற்றம் ரெண்டுக்கும் சமன் தான். ரெண்டுக்கும் வெப்ப உள்ளுறை, அதாவது உச்சக்தி மாற்றம் ரெண்டுக்கும் சமன் தான். பட் ஏசி பாதையினூடாக போறதை விட ஏசி பாதையினூடாக போனால் என்ன டெல்டா யூவோ அதே டெல்டா யூ தான் ஏபிசியால வந்தாலும் வரும். இந்த ஆரம்ப இறுதி புள்ளி ஒன்றுதான். ஆனால் ஏசி பாதையினூடாக போனா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இவ்வளவு. இதுவே ஏபிசி பாதையினூடாக போனா நீங்க மேலதிகமா இந்த முக்கோணம் அடைக்கிற பரப்பு எவ்வளவோ அந்த பரப்பு மேலதிக வேலை செய்யப்படும். ஸோ அந்த மேலதிக வேலையையும் வாயுதான் செய்யுது. அம்புக்குரிய பார்த்தா விளங்குது. ஸோ மேலதிகமா வாயு செய்த வேலை இந்த முக்கோண பரப்பை தரும். ஸோ மேலதிகமா வாயு செய்த வேலையையும் கூட்ட வேணும். ஆல்ரெடி ஏல இருந்து சிக்கு போனா இந்த பரப்பு வாயு செய்த வேலையிட கூட இந்த வாயுட உச்சக்தி மாற்றத்தையும் கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்றேன்டா, கண்டுபிடிக்க தேவையில்லை. நீங்கள் எப்படிதான் செய்வீங்க? இப்ப ஏல இருந்து சிக்கு போகும் பொழுது சரிதானே, வாயு கொடுத்த மொத்த வெப்பம் தெரியும். ஸோ டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூல போய் நீங்கள் செய்வீங்கள் இப்படித்தான். ஸோ இதுல டெல்டா கியூ தெரியும். டெல்டா டபிள்யூவை இந்த பரப்பை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏக்கும் சிக்குமான டெல்டா யூவை காணலாம். ஸோ உச்சக்தி மாற்றம் தெரியும். ஸோ மீண்டும் ஏபிசியால வரும் பொழுது மீண்டும் நீங்கள் கொடுக்க வேண்டிய வெப்பத்தை தான் கேள்வி சொல்றாரு. ஸோ டெல்டா கியூ சமன் டெல்டா யூவை நாங்கள் முன்னாடி கண்டுட்டோம் பிளஸ் இப்ப நீங்கள் ஏபிசியால வரும் பொழுது செய்த வேலை என்னன்னு கேட்டால் இப்ப இவ்வளவு பரப்புமாக இருக்கும். இவ்வளவு இந்த முக்கோணம் இந்த வீடு மாதிரி இருக்கிற முழு பரப்புமாக இருக்கும். ஸோ நீங்க இந்த வீட்டு பரப்பு முழுவதையும் கண்டு அதுதான் வாயு செய்த வேலை அதையும் கூட்டி டெல்டா கியூவை கண்டுபிடிக்கலாம். பட் அப்படி செஞ்சா டைம் வேஸ்ட் ஆகும். பட் நீங்க சிம்பிளா சொல்லலாம். சிம்பிள் ஃபீல் த பிசிக்ஸ். இந்த ஐடியா என்னண்டா, ஏக்கும் சேக்கும் போனா டெல்டா யூ உச்சக்தி மாற்றம் ஒரே பெருமானம் தான். அப்படின்னா இங்க செய்யற வேலையை சேர்த்து ஆல்ரெடி 1.6 தர 10⁶ ஜூல் என்ற எனர்ஜி வந்துட்டு மேலதிகமா நான் செய்ய போறது ஒன்றுமே இல்லை. எக்ஸ்ட்ராவா நான் செய்ய போறது இந்த முக்கோண பரப்புக்கு சமனான பரப்புடைய எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஆல்ரெடி கொடுத்த எனர்ஜி தெரியும். எக்ஸ்ட்ராவா இந்த முக்கோண பரப்புக்குள்ள எவ்வளவு வேலை இருக்குதோ அந்த வேலையையும் கூட்டி விட்டா மொத்தமா ஏல இருந்து சிக்கு போறதுக்கு தேவையான வெப்ப சக்தி வரும். அப்படி என்ன இந்த முக்கோண பரப்பை காண வேணும். ஸோ அதையும் நாங்கள் இப்படி காணலாம். ஸோ இது ஒரு சமச்சீரான முக்கோணி தானே. அப்ப இந்த அரைவாசி பரப்புல இருக்கிற மாதிரி நான் கருதினேன் என்றால் இந்த பரப்பை தனித்தனியா காணலாம். அதையும் நாங்கள் இங்க தூக்கி போட்டு பார்த்தோம் என்றால் ஸோ இப்ப எனக்கு இது 2 இது 4. ஸோ 2 மீட்டர் அகலம் 1 மீட்டர் உயரம். அலகுகள் கவனம். ஸோ 10⁵ இது மீட்டர் கணம். ஓகே. ஸோ இந்த முக்கோணத்தினுடைய பரப்பு எவ்வளவா வரும் என்றதை அரைதர அடிதர செங்குத்து உயரம் போட்டு பார்க்கலாம். அல்லது இந்த பரப்பை தூக்கி இங்க போட்டு ஒரு செவ்வகமா கருதி செவ்வகத்திட பரப்பாகவே மொத்தமா பார்க்கலாம். இப்படி செவ்வகத்தினுடைய மொத்த பரப்பாகவே பார்த்தால் இந்த முக்கோணத்துல வரப்போற பரப்பு 2 தர 1 அப்படின்றா நீளம் தர அகலம் தானே. ஸோ நீளம் 2 எங்களோட உயரம் 1. 1 தர 2 2 தர இது மீட்டர் கணம் பரவாயில்லை. பட் இங்க 10⁵ இருக்குது. ஸோ 10⁵ ஜூல். அதாவது சிம்பிளா சொல்லலாம் என்ன தெரியுமா, இந்த முக்கோணத்துக்குள்ள மேலதிகமா செய்யப்பட்ட வேலை அதுக்கு கொடுத்த எனர்ஜி 2 தர 10⁵ ஜூல் என்று சொல்லலாம். ஆல்ரெடி ஏல இருந்து சிக்கு போனா தேவையான எனர்ஜி 1.6 தர 16. அதுல கூட இதை கூட்ட வேணும். 1.6 தர 16
அதோட கூட இந்த எனர்ஜியை கூட்ட வேணும். இப்ப கூட்ட வேணும்னா அடுக்குகள் சமன் இல்லை. ஸோ அடுக்க சமன் செய்யறதுக்காக இதை நான் 16 தர 15 எழுதலாம். ஸோ இது 16 தர 15, இது 2 தர 15. ஸோ ரெண்டையும் கூட்டினால் 18 தர 15. மெட்ஸ் இது மெட்ஸ், இது ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் வரும். ஸோ 18 தர 15. ஸோ அது 1.8 தர 16 வரும். அல்லது இவரை நீங்கள் 0.2 தர 16 எழுதலாம். சிம்பிள் தானே. 0.2 சக 1.6. ஸோ 1.8 தர 16. இது மெட்ஸ், இது ஒரு மெட்ஸ் ஐடியா. பட் நீங்கள் டெல்டா யூவை கண்டு பிறகு பரப்ப கண்டு டைம் வேஸ்ட் பண்றதை விட ஆல்ரெடி கொடுத்த எனர்ஜி தெரியும். எக்ஸ்ட்ராவா எவ்வளவு வேலை செய்யப்படுதோ அந்த வேலைக்குரிய எனர்ஜியை கண்டு கூட்டி விட்டா ஏபிசி பகுதியில் உள்ள மொத்த எனர்ஜி வரும். ஸோ அது ஆன்சர் உங்களுக்கு பெஸ்ட் ஆன்சர் வரும். ஸோ 39வது கேள்வி. 4/3 முறிவு சுட்டியை உடைய நீர் மேற்பரப்பிற்கு அருகில் நீரின் மேற்பரப்பில் இருந்து 40 சென்டிமீட்டர் கீழே உள்ள ஒரு பொருளை ஒருவர் செங்குத்தாக மேல் இருந்து பார்க்கும் போது அவரால் அதை பார்க்க முடிவது இல்லை. அவரால் அதை பார்க்க முடிவது இல்லை. இருப்பினும் அவர் தனது கண்ணை நீரின் மேற்பரப்பில் இருந்து 20 சென்டிமீட்டர் உயரத்தில் வைத்து முதன்முறையாக அந்த பொருளை பார்த்தார். கண்ணில் இருந்து 25 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பொருளை தெளிவாக பார்க்க அவர் அணிய வேண்டிய கண்ணாடி வில்லையின் வலு குவிவு வில்லையிட வலு பிளஸ் மற்றும் குழிவு வில்லையிட வலு மைனஸ் என கருதட்டாம். என்ன சொல்றாருண்டா, ஒருத்தரோட கண்ணில் குறைபாடு இருக்குது. ஸோ அவர் என்ன செய்யறாருண்டா, ஒரு நீர மேற்பரப்புக்கு அண்மையிலேயே கண்ணை வச்சுட்டு மேற்பரப்புல இருந்து 40 சென்டிமீட்டர் ஆழத்துல உள்ள ஒரு பொருளை பார்க்கிறாரு. விலங்கல்ல அவருக்கு விலங்குது இல்லை, அவருக்கு அது விலங்கு இல்லை. பட் அப்படியே இருந்த கண், அதே கண்ணை மேல தூக்கிட்டு போய் நீர மேற்பரப்புல இருந்து, ஸோ அதே கண்ணை மேல தூக்கிட்டு போய் மேற்பரப்புல இருந்து 20 சென்டிமீட்டர் மேல கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு பார்க்கும் பொழுது முதன்முறை அவரை கண்ணை மேல கொண்டு 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 போக போக அவரை ஃபோக்கஸ் பண்ண முடியல. மேற்பரப்புல இருந்து 20 சென்டிமீட்டர் கொண்டு போக முதல்ல அவருக்கு அந்த பொருளை பார்க்க முடியுதுண்டா அவர் அண்மை புள்ளியில இந்த பொருளோட பிம்பம் வந்திருக்கு. அதான் அவரோட அண்மை புள்ளி. ஐ மீன் ஆரம்பத்துல விளங்காதது இவரை கண் மேல 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 போக ஒரு சந்தர்ப்பத்துல விளங்குதுண்டா அவர் அண்மை புள்ளியில பொருள் வந்திருக்குது. அப்போ அவருக்கு விளங்க தொடங்கி இருக்குது. கண் மேல போக ஒரு சந்தர்ப்பத்துல விளங்க தொடங்குதுண்டா அண்மை புள்ளியில வந்திருக்கு. அப்ப சொல்லுங்க, அண்மை புள்ளி என்ன? இது 20, இது 40, 60? இல்ல. நீர் 40ல இருந்தால் முறிவுச்சுட்டி 3 படி மேற்பரப்புல இருந்து 30ல இருக்கிற மாதிரி காட்டும். அதாவது என்ன சொல்றேன், அப்படி சொல்லலாம், பார்த்துட்டு சொல்லலாம். இல்லைண்டா உண்மை ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழம் சமன் 4/3 சமன் உண்மை ஆழம் 40, தோற்ற ஆழம் தெரியாது. ஸோ 4 40னா 3 30. ஸோ 30. ஸோ இந்த மேற்பரப்புல இருந்து தோற்ற ஆழம் 30. அவர் இப்ப மேற்பரப்புல இருந்து 20 சென்டிமீட்டர் மேல நிக்கிறாருண்டா சரிதானே. ஸோ இப்ப அவருடைய கண்ல இருந்து இந்த பிம்பம் விளங்குற தூரம் 50 சென்டிமீட்டர். எனவே இவருடைய அண்மை புள்ளி 50 சென்டிமீட்டர். ஸோ என்ன சொல்றாருன்னு விளங்குது தானே. மேற்பரப்புல வச்சு பார்த்தா 30ல பொருள் இருக்கும், ஆனால் அவருக்கு அது விளங்காது. மேலும் ஒரு 20 சென்டிமீட்டர் மேல போனதுக்கு பிறகுதான் விளங்குதுண்டா 50 சென்டிமீட்டர்ல கண்ணுக்கு அண்மையில பொருள் இருக்கும் பொழுதுதான் இவருக்கு விளங்குது. ஸோ அண்மையில் உள்ள பொருள் விளங்குது இல்லை, எனவே இவருக்கு நீள் பார்வை குறைபாடு.
சரி, அப்ப நீள் பார்வை குறைபாடுண்டா ஷோர்ட்ஸ் அதை நாங்கள் திருத்தம் செய்யறதுக்கு சாருக்கு ஒரு குவிவு வில்லை கொடுக்க வேணும். ஸோ குவிவு வில்லைன்னா பிளஸ் வரும். ஃபோர்த் ஆன்சர் ரிமூவ் பண்ணலாம். சரிதான், ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் அண்மை புள்ளி சரிதானே 50 சென்டிமீட்டரை உடைய ஒருவருட பார்வைய 25 பாய்சிக்கு டிஸ்டிங்விஷன் 25க்கு கொண்டு வர்றதுக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய வில்லையிட குவிய தூரத்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்று நீங்கள் ஒன்றின் கீழ் வி மைனஸ் ஒன்றின் கீழ் யூ சமன் ஒன்றின் கீழ் எஃப் போட்டு கண்டுபிடிக்கலாம். அல்லது டிரெக்டா உங்களுக்கு தெரியும் எஃப் சமன் xd இன்டூ எக்ஸ் மைனஸ் டி. ஸோ அவர் அண்மை புள்ளி 50. ஸோ இப்போ கொண்டு வர வேண்டிய டிஸ்டிங்விஷன் 25. ஸோ 50 இன்டூ 25 இதான் ஐடியா, இதான் பிசிக்ஸ். ஸோ 50 இன்டூ 25 கீழே 50 மைனஸ் 25 25 வந்து வரும். ஸோ அந்த குவிவு வில்லை கொண்டிருக்க வேண்டிய குவிய தூரம் 50 சென்டிமீட்டர் என்று வரும். ஸோ குவிவு வில்லையிட குவிய தூரம் 50 வரணும். பட் கேட்டது உங்களுக்கு வலு பவரை கேட்டாரு. ஸோ பவர்னு சொல்றது ஒன்றின் கீழ் எஃப். பவர்னு சொல்றது ஒன்றின் கீழ் எஃப். பட் இந்த எஃப் நீங்கள் மீட்டர்ல போட வேணும். இப்போ ஒன்றின் கீழ் தசம் 5 சமன் 2 டயோப்டர். ஸோ 2 டயோப்டர் குவிவு வில்லை பிளஸ் என்றபடியினால +2 டயோப்டர் என்று வரும். செகண்ட் ஆன்சர் வரும். ஸோ அப்போ என்ன சொல்றேன்னுண்டா சிம்பிளா ஒரு நீள் பார்வை குறைபாடு உடையவரின் அண்மை புள்ளியை தந்துட்டு அதை கரெக்ஷன் செய்யறதுக்கு என்ன குவிய தூரமுடைய அல்லது என்ன வலுவுடைய வில்லை தேவை என்ற கேள்விய சும்மா உண்மையாலும் தோற்றாலும் என்ற இடத்துல கொண்டு போய் அவர் அண்மை புள்ளிய உங்களை கெஸ் பண்ண வைக்கிறாரு. அவ்வளவுதான். இந்த அண்மை புள்ளி 50 என்று தந்தா நீங்க செஞ்சிருவீங்க. அந்த அண்மை புள்ளிய நீருக்குள்ள அமழ்த்தி உங்களை சும்மா குழப்புறாராம். அவரு முடிவெடுத்துறாரு அப்படி. பட் அது சின்ன விஷயம். என்ன மேல போனா விலங்குன்னா அண்மை புள்ளியை கண்டுபிடிக்கலாம். ரைட். 40 0.05 kg திணிவுடைய ஒரு பொருள் ஒரு மீள் இழை ஒன்றுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. இழை நீட்டப்படாத போது அதன் நீளம் 0.05 மீட்டர். இழையின் மீள்தன்மை மாறிலி 40 நியூட்டன் மீட்டர் -1 ஆகும். ஒரு ஒப்பமான கிடைமட்ட மேற்பரப்பில் பொருள் இழையுடன் சுற்றப்படும் போது வட்டத்தின் ஆரை 0.7 மீட்டராக அமைந்தது எனில் பொருளின் சுழற்சி கதி அன்னளவாக. உங்களுக்கு தெரியும் ஒரு இழை இருக்குதாம், அதோட ஆரம்ப நீளம் 0.05 ஆம். பட் இப்ப சுத்த விடும் பொழுது அது 0.7 மீட்டர் ஆரையோட சுத்துதுண்டா உங்களுக்கு தெரியும். சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இதை நீங்கள் சுத்த விட்டீங்கள் என்றால் இது வட்ட இயக்கத்துக்கு வரும். ஒரு பொருள் வட்ட இயக்கம் அடிக்கணும் கட்டாயம் அதாவது மைய நோக்கு விசை தேவை. இந்த பொருளுக்கு தேவையான அந்த மைய நோக்கு விசைய யாரு கொடுத்திருக்குமெண்டா இந்த இழையில ஏற்படுத்தப்பட்ட இழுவை காரணமா இழை கொடுக்கிற விசைதான் மைய நோக்கு விசையாக அமையும். உங்களுக்கு தெரியும் ஒரு ஈர்க்கப்படக்கூடிய இழை கொடுத்த விசை எஃப் சமன் அதோட மாறிலி கே இன்டு அதோட நீட்சி இ சமன் ஈர்க்கப்படக்கூடிய இழை கொடுத்த விசையாக அமையும். ஸோ ஈர்க்கப்பட்ட இழை கொடுத்த விசை எஃப் சமன் கே என்று வரும். ஸோ அந்த விசை இவருக்கு தேவையான மைய நோக்கு விசையாக அமையும். ஸோ மைய நோக்கு விசைக்கு பல சமன்பாடுகள் இருந்தாலும் இந்த இடத்துல அவர் கேட்டது பொருளின் சுழற்சி கதியை தான் கேட்கிறாரு. ms-1 தான் கேட்கிறாரு. இப்ப நீங்கள் mv வர்க்கத்தின் கீழ் வட்ட இயக்கத்தினுடைய ஆரை போடலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இவர எவ்வளவு விசை அவர் கொடுத்திருப்பாருன்றது கேஇ. ஸோ K40 நீட்சின்னு சொல்றது 0.05 உண்மை நீளம் நீட்டப்படாத போது இருந்த நீளம். இப்ப 0.7 என்ற ஆரையோட போயிருக்குது என்றால் அதுல உள்ள நீட்சி 0.7 மைனஸ் 0.05 அது 0.65 என்று வரும். சமன் அவருடைய திணிவு தந்திருக்கிறார் 0.05. ஸோ 0.05 வேகத்துல தான் கேள்வி. ஸோ அந்த கதிதான் கேள்வி. கீழே ஆரை உங்களுக்கு தெரியும், அது 0.7 என்று வரும். இப்ப இதை நீங்க சுருக்க வேணும். ஸோ சுருக்குவோம். சரிதானே? சுருக்கினால்
உங்களுக்கு தெரியும், இது 1 டைம், இது 13 வரும், 13. ஸோ அதே மாதிரி இந்த 0.7 இங்க வந்து பெருக்கப்படும். ஸோ v ஸ்கொயர் சமன் 7 தர 4 தர 13 என்று வரும். ஸோ இதை சுருக்கினீங்களா உங்களுக்கு v ஸ்கொயர் சமன் 364 என்று வரும். ஸோ v ஸ்கொயர் 364 என்றா அதுக்கு ரூட் எடுத்தீங்கள் என்றால் ஸோ 364 என்று சொல்றது உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப பொதுவா முதல் 20 நம்பர்களோட வர்க்க பெருமானங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ 19 வர்க்கம் 361 என்று ஓ லெவல் படிக்கும் பொழுதே தெரியும் உங்களுக்கு. இந்த அண்ணளவான பெருமானம் தான் கேட்டிருக்கிறாரு. ஸோ இது 364 உட்பெருமானமா இருந்தாலும் இது 361க்கு பக்கத்துல வாரபடியினால இது கிட்டத்தட்ட 19 தசம் என்று வரும். ஸோ 19 என்று சொல்ற விடை அண்ணளவான விடை. தேர்ட் ஆன்சர்.